ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல்ல எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு சேல்ஸ் அதாவது எந்த ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லுக்அப் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ வி லுக்அப் அண்ட் ஹெச் லுக்அப்பில் நம்ம டோட்டல் டேபிளுமே செலக்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்துட்டு நம்ம லுக்அப் அரேல ஜஸ்ட் நம்மளோட லுக்அப் வேல்யூ மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் அரேல ஸோ எனக்கு மார்ச் மந்தோட சேல்ஸ் வேணும். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணி நம்மளால லெஃப்ட் சைடும் லுக்அப் பண்ணிக்க முடியும். பட் வி லுக்அப் அண்ட் ஹெச் லுக்அப்ல நம்மளோட லுக்அப் அரே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த செல்லா தான் இருக்கணும். அதாவது வந்துட்டு ரைட் சைடு இருக்கிறத மட்டும்தான் லுக்அப் பண்ண முடியும், லெஃப்ட் சைடை லுக்அப் பண்ண முடியாது. பட் ஹெச் லுக்அப்ல உங்களால எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ ஹெச் லுக்அப் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.